நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த அந்த எண்ணெயிலே வந்துட்டு இந்த சேப்பக்கிழங்குகளை சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வந்து இதை நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா சேர்க்கணும். இப்போவே சேர்த்தோன்னா மசாலா எல்லாம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எண்ணெயிலேயே முதல்ல நல்லா வந்து இதை நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வந்துட்டு வறுபட்டுருச்சு. இப்போ இதில் வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு விரைவி விட்டுக்கிடுவோம். இந்த உப்பு காரம் எல்லாம் அப்படியே பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்லிம்மில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி சேவ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. சேப்பங்கிழங்கு சூப்பரான வறுவல் ரெடி ஆயிடுச்சு.